ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான். இந்த ஆக்சஸுக்கு பர்க்மேனுக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்லோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா நிற்காது. ஒன்று ஆஃப் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா ரேசிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு, இந்த வால்வு தான் பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி போட போகிறோம். ஒருவேளை நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம், ஆனால் அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். நம்ம இதில் சின்ன ஒரு ஆல்ட்ரே, இந்த லைனை கலட்டி விட்டோம் அப்படின்னா அங்கே மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது. அதனால் நம்ம என்ன சொல்லணும், ரெடிமேடாக ஒரு ஐடியல் கண்ட்ரோல் வால்வு இதே மாதிரி கிடைக்கி. ஆனால் சப்போஸ் இது நமக்கு கையில் இல்லாத பட்சத்தில் ஒரு இந்த இதில் ஒரு நம்ம சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி போடலாம். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மறைய த்ரெட்டை பூரா நீட்டாக கலட்டி எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும், இந்த மரம் மாதிரி இருக்கும். இந்த மரம் என்ன செய்யணும்னா, நம்ம நீட்டாக ஒரு கிரைண்டிங் மிஷின் போட்டு அந்த மரையை பூரா என்ன செய்யணும், நீட்டாக தேய்ச்சி எடுத்துடணும். இந்த ஸ்டிக்கு கீழே மரைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஃபுல்லாத்தையும் ஆக்கிடணும் ராடை. நம்ம இந்த இதை பார்த்தோம்னா ஃபுல்லாக த்ரெட்டை பூரா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இப்படி ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வந்துடும். இது சும்மா அந்த த்ரெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு டென்னம் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே போட்டுட்டு இதை கரெக்டாக உட்கார வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு நம்ம அதில் மாட்டி விட்டாலே போதும். ஸ்லோ ஸ்பீடு கரெக்டாக நார்மலாக இருக்கும். கப்ளரையும் மாட்டிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள த்ரெட்டு சுற்றும் போது இது முன்ன பின்ன இப்படி போயிட்டு வரும். முன்ன பின்ன போகும்போது நமக்கு ஸ்லோ ஸ்பீடில் வித்தியாசம் தெரியும். இப்போ த்ரெட்டு ஃபுல்லாக கிடையாது, நீ சுற்றினாலும் சரி சுற்றாட்டினாலும் சரி நம்ம வச்சது அப்படியே இருக்கும். ஒரு பொருள் நம்ம ஆல்டர்னேட் பண்ணும்போது ஒரு பொருள் என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம எதுனாலும் செய்ய முடியும். BS6 வண்டிகளில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம OBD டூவில் வச்சு ஒரு 50-60% தான் நம்ம அதை பண்ண முடியும். மீதி பூராமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் அதை நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம ஜாக்கெட்டையும் மாட்டிட வேண்டிதான். இதையும் இதில் பார்த்தீங்கன்னா டென்னம் நட்டு ஒன்று போட்டிருக்கேன். அந்த நட்டு நமக்கு கரெக்டான பிளேயில் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு தேவைன்னா அந்த நட்டை கரைச்சிக்கலாம், இல்லை ஒரு வாசர் போட்டுக்கலாம். போட்டு இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு நார்மலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்லோ ஸ்பீடு நார்மலாக இருக்குது. இது கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, ரேஸும் ஆகாது, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதனால் சிக்னல் லைட்டும் தெரியாது. அவ்வளோதான், சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இது. நம்ம இந்த வால்வு வாங்கி மாட்டலாம். சப்போஸ் இந்த இது கிடைக்காத பட்சத்தில் நம்ம அவசரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம த்ராட்டில் பாடியோடு மாற்றுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 2,000-4,000 ரூபா கிட்ட வரும். இது நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுறதுனால நம்ம அதை செஞ்சு முடிக்க முடியும். தேங்க்ஸ் நண்பர்களே.